ஒரு நாள் வனாந்தரத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. திரளான ஜனங்க அங்கே பசியோடு இருக்கிறாங்க. 3 நாள் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கன்வென்ஷனை நடத்தினார். அப்போது ஜனங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லையாம். ஜனங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? ஜனங்கள்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. பசி நேரத்துக்கு ஆகாரம் இல்லையேன்னு சொல்லி ஜனங்க ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலையை அப்பா பார்த்து ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறான். அதை வாங்கி ஏசப்பா ஜெபம் பண்ணி பசியோடு இருந்த அந்த ஜனங்களுக்கு திருப்தியான ஆகாரத்தை அப்பா தந்து அவங்கள சந்தோஷப்படுத்தினார். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலை, ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க. 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு வயிறார உணவு தந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அதிசயம் காட்ட, அற்புதம் செய்ய, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் வேதனையை மாற்ற அவர் உங்களுக்கு சமீபமாக வந்திருக்கிறார். நீங்கள் இப்போ சோர்வோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒட்டஞ்சு போயிருக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஏசப்பாவை பாருங்கள். அவர் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவு தந்தது போல் கர்த்தர் உங்கள் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து உங்கள் வறுமைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்து, சொந்த வீடு வாசலை தந்து, நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாகவே ஆண்டவர் தருவார். கடனில்லாத வாழ்க்கை தருவார், நோயில்லாத வாழ்க்கை தருவார். அப்பா உங்களோடு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.